மோசடி வலைகளில் விழுந்து ஏமாந்து போகிறவங்க பட்டியலில் பிரபலங்கள் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அப்படி ஏமாந்து போன ஒரு பிரபலம் கொடுத்த புகாரில் அதிரடியான ஆக்ஷன் எடுத்திருக்கு போலீஸ். அம்மா இறந்த பிறகு தனிமையில் இருந்த நடிகை கௌதமிக்கு கேன்சர் வர நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கான செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க தன்னோட சொத்துக்களை விற்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்போ தான் கௌதமிக்கு அழகப்பன்றவர் அறிமுகமானார். அம்மா இறந்த பிறகு அவர் மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இதனால் அழகப்பனை நம்பின கௌதமி தன்னோட 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள 46 ஏக்கர் நிலத்தை விற்று தர சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்காக அழகப்பனுக்கு பவர் ஆஃப் அட்டார்னியும் கொடுத்துருக்காங்க கௌதமி. இந்த அதிகாரம் கிடைச்ச பிறகுதான் அழகப்பனோட மனசுல ஆசைங்கிற அழுக்கு படிஞ்சது. கௌதமிக்கு சொந்தமான அசையா சொத்துக்களை வித்த அழகப்பன் அதுக்கான பணத்தை கொடுக்கல. கௌதமியோட வங்கி கணக்கில் இருந்த பல லட்சங்களையும் தன்னோட மனைவி அப்புறம் குடும்பத்தை சேர்ந்தவங்க பெயருக்கு மாத்திக்கிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஷாக்கான கௌதமி உடனே போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. பவர் ஆஃப் அட்டார்னியை தவறாக பயன்படுத்தி தன்னோட சொத்துக்களை அபகரிச்சிட்டதா அழகப்பன் அவரோட மனைவி உட்பட 6 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் சுறுசுறுப்பாக களத்தில் இறங்குச்சு மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். பரபரன்னு 6 பேர் மேலே கேஸை ஃபைல் பண்ண நிலையில் அவங்க திடீர்னு எஸ்கேப் ஆனாங்க. அழகப்பனோட மொபைல் சிக்னல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் உறவுக்காரங்கன்னு பல பேரை வச்சு ட்ராக் பண்ணுச்சு போலீஸ். அதில் தான் கேரளாவில் இருக்கிற குன்னங்குளத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து அழகப்பன் பதுங்கி இருக்கிறதா தகவல் தெரிய வந்துச்சு. டைமை வேஸ்ட் பண்ண விரும்பாத போலீஸ் ஸ்ட்ரெயிட்டாக குன்னங்குளத்தில் போய் இறங்கி அழகப்பன், அவரோட மனைவி, மகன், டிரைவர் சதீஷ்குமார்னு 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அழகப்பனுக்கு வாடகைக்கு வீடு கொடுத்த குன்னங்குளம் பஞ்சாயத்து உறுப்பினரோட கணவர்கிட்டையும் என்கொயரி பண்ணிட்டு அவரோட மொபைல் ஃபோனையும் கையோட பறிச்சிருக்காங்க. அக்யூஸ்டுகள் கேரளாவில் அரெஸ்ட் ஆகி இருக்கிறதால அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட டிரான்சிட் ஆர்டர் வாங்கிட்டு சென்னைக்கு அவங்கள அழைச்சிட்டு வர குற்றப்பிரிவு போலீஸ் முடிவு பண்ணியிருக்கு. குற்றம் செஞ்சுட்டு எங்க ஓடினாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா சட்டத்தோட பாய்ச்சலே வேற. தீவிரமா களமிறங்குச்சுன்னா ஓடி ஒளிஞ்சவங்களை பிடிக்காம விடாது.